மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க தொகுதியை ஒட்டியுள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில திமுக தொண்டருடைய ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் வந்து கலந்துக்கிறாப்புல. அந்த நிகழ்வுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அதாவது துணை முதல்வர் அவருடைய கால்ல விழுகிறாரு. மாலை போட்டுட்டு அவருடைய கால்ல விழுகிறாரு. அப்பங்க போம்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுதான் சமூக நீதியா? அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சட்டமன்ற தலைவரோட வயது, அதாவது மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, அவருடைய வயது இருக்கும் அவருக்கு. அவ்வளோ வயதானவர், அவருடைய மகன் வயது தான் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அவருடைய கால்ல விழுகுறாரு அப்படின்னா, உங்க கட்சியில நீங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க அந்த சமத்துவம், அந்த இதெல்லாம் எங்க போயிடுச்சு? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணுது. இதே நீங்க வந்து ஏடிஎம்கேவ என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அம்மா அதாவது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துல குனிஞ்சு குனிஞ்சு கூணு விழுந்து போச்சு ஏடிஎம்கே அமைச்சர்களுக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க கட்சியிலேயே இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்றது? அதாவது கால்ல விழுகிறவருக்கு கொஞ்சம் நாலு அறிவு வேணும். விழுக வந்தவரை விழுகக்கூடாது அப்படின்னு தான் கட்சி தொண்டர்கள், அதாவது ஒரு எம்எல்ஏ அவரை போய் காலில் விழுகிறாரு. ஸோ அதை முன்கூட்டியே நீங்க உங்க சமூக நீதியை நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்கள் உறுப்பினர்கள், அதாவது உங்கள் எம்எல்ஏக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க மாவட்ட செயலாளருக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க தொண்டர்களுக்கு முதல் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது ரொம்ப மன வருத்தமா இருக்குது. ஏன்னா ஏஜ்னு ஒரு ஒரு வயதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? ஸோ பதவிக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா திமுக மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்க போகும்போது ரொம்ப மன வருத்தத்தோட அந்த பதிவை நான் போடுறேன்.